ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு மாடல் ப்ளவுஸு கட்டிங் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். முதல்ல வந்து கைக்கு வந்து நம்ம பஃப் கை வச்சுட்டு அந்த பார்டர் இருந்தது, அந்த பார்டரை வச்சு அடித்து திருப்பி இப்போ லேஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு அந்த கார்னரில் ஒரு லேஸும் அப்புறம் இந்த கை முடிகிற இடத்துல ஒரு லேஸும் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து கழுத்தை வந்து நம்ம லைனிங் வெட்டியிருப்போம்ல கரெக்டான அளவு, அதை வச்சு நம்ம கேன்வாஸில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச டிசைன், நம்ம என்ன டிசைன் விரும்புகிறோமோ அந்த மாதிரி டிசைனை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி இதே மாதிரி இலை ஷேப்லேயே நான் வரைஞ்சிக்கிட்டேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம், இல்லை டிசைன் மாதிரியும் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம புடவை பீஸ்லேருந்து கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், புடவை கலர்லேருந்து. இப்போ அந்த பீஸை ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ அதை ஒரு அயன் போட்டுட்டு இப்போ இந்த கேன்வாஸையும் வச்சு அதில் அயன் பண்ணிக்கலாம். இப்போ அயன் பண்ணிவிட்டு நம்ம மெயின் கிளாத்தில் வந்துட்டு இந்த கேன்வாஸ் தெரிகிற மாதிரி நம்ம எப்படி டிசைன் பின்னாடி வச்சு பார்ப்போமோ அதே மாதிரி நம்ம இப்போ வச்சுக்கலாம். அதுக்கு மேலே லைனிங்கை போட்டு பின் குத்திக்கலாம். இப்போ பின் குத்திட்டு நம்ம 1/4 இன்ச்சு கேப்லேயே தையலுக்கு என்ன அளவு விட்டோமோ அதே அளவுக்கு நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம். கரெக்டாக டேனிங்லாம் நல்லா அந்த என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப்புக்கு தையலை கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த டேனிங்கில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஷேப்பு வரும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் கேன்வாஸ் வச்சு பண்ணும்போது. இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இல்லை மெயின் பீஸை நல்ல துணி இருக்குல்ல, அந்த துணியை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த பீஸெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிங்க, தேவைப்படும். இப்போ வந்து நம்ம வந்து அங்கங்கே ஒரு கட் கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த கேன்வாஸ் வச்சுருக்கனால கிரிப்பாக இருக்கும், திரும்புறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் அது திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும், நல்லா படிஞ்சு உட்காரும் கழுத்து. இந்த மாதிரி நம்ம அங்கங்கே கட் கொடுத்துக்கிட்டாக்கா இப்போ வந்து இருக்கிற பின்னெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே திருப்பி தைச்சிக்கலாம். இப்போ ஒரு சுரண்டிக்கிட்டு இப்போ இந்த உள்ளே இருக்கிற லைனிங் தெரியாமல் நம்ம கரெக்டாக தையல் போட்டுக்கலாம். லைனிங் தெரியக்கூடாது. அழகாக அது கேன்வாஸ் கொடுத்துக்கிறதுனால நமக்கு அழகாக படிஞ்சு வந்துடும். இப்போ அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நல்லா படிமான தையலை போட்டுக்கலாம். டிசைனுன்றது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. எனக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே தெரியாது, டிசைனே அவ்வளோவா தெரியாது, வெறும் லேஸு மட்டும் தான் வைப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளாக தான் எல்லாமே பழக்கம் வருது. இப்போ வந்து நம்ம அந்த கேன்வாஸை சுற்றி தையலை போட்டுக்கலாம். இல்லைன்னா மடித்து தைக்கணுனாலும் மடித்து தைச்சிக்கலாம், பிசுறு தெரியாமல். நம்ம லேஸ் வைக்க வேணான்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் லேஸ் வைக்கிறதுனால அந்த சுற்றி தையலை போட்டு விட்டு நான் வெட்டி விட்டுறேன். ஆனால் மடித்து தைச்சிக்கிட்டலாம், இல்லைன்னா கம் போட்டு ஒட்டிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி. இப்போ வந்து அதை நான் மேலே தையல் போட்டு அதை நான் அந்த கேன்வாஸ் மேலே தையல் போட்டு அப்படியே வெட்டிடுறேன். வெட்டி எடுத்தாச்சு. பார்த்து வெட்டுங்க, நான் மெயின் துணியில் பற்றக்கூடாது கட்டு, அதனால் பார்த்து வெட்டணும். இப்போ இதான் இதோட டிசைன் மாடலே கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் தான் நம்ம மேலே இதெல்லாம் அவுட்புட்லாம் தையலை போட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு முக்கோணம் லேஸ் வாங்கி வச்சேன், காப்பர் கலரில், புடவை காப்பர் கலர் தான். இப்போ அந்த லேஸை கார்னரில் கொடுத்துடலாம், கழுத்தோட எச்சி பாயிண்டில் கொடுத்துடலாம். எல்லாம் கரெக்டாக வளைச்சி கரெக்டாக என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்புக்கிட்ட அந்த பீஸு அந்த டிசைன் வரலன்னா கூட நம்ம அது கொஞ்சம் சின்ன மடிப்பு வச்சுக்கிட்டாக்கா நமக்கு அந்த டிசைன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடும். லேஸ் வாங்கும் போதே கொஞ்சம் வளையிற மாதிரி வாங்கணும். ரொம்ப பட்டையாகவும் வாங்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் வாங்காமல் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு கேப்லேயே அந்த லேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா நமக்கு அந்த டிசைன்லாம் வைக்கும் போது நல்லா அமைப்பாக இருக்கும், நல்லா வளைஞ்சி கொடுக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து நம்ம இன்னும் 2வது தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த ஜாக்கெட் வெட்டின மிச்ச துணிலாம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த பக்கம் ஒரு 2.5 அந்த பக்கம் ஒரு 2.5 சதுரமாக ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை முக்கோணமாக மடித்து ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் முக்கோணமாக வெட்டி தைச்சிக்கிட்டே வரலாம். ரொம்ப ஈஸி இந்த டிசைன். நம்ம பிகினராக இப்போ தான் தைச்சி பழகுறீங்கன்னா இந்த டிசைனை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும் இந்த டிசைன்.
இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் வெட்டிட்டு நம்ம இதை ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பறந்துடும்லண்ணா நூலுகள் எது இருந்தாலும் வெட்டிடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த டிசைனுக்கு மேலே இந்த பக்கம் அந்த பக்கம் லேஸ் வச்சுட்டோம். இப்போ இந்த டிசைன் வளையிற பக்கம் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை எப்படி வச்சுக்கிறோன்னா, நம்ம அந்த புடவையில வெட்டின துணியை கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதையும் சின்ன பீஸாக கொஞ்சம் அதோடையும் நம்ம வெட்டினதோடையும் கொஞ்சம் சின்ன பச்சை 2க்கு 2 வச்சு நம்ம அதையும் முக்கோணமாக வெட்டி தைச்சி இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கணும். இல்லை கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தானே டிசைன் அழகாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வச்சு முடிச்சாச்சு இதை. இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு லேஸ் வச்சுக்கலாம். அது மேலே பிசுறு தெரியாமல் அளவுக்கு லேஸ் வச்சுக்கலாம். பிசுறு தெரியாமல் இந்த மாதிரி அழகாக லேஸ் வச்சுக்கிட்டாக்கா நமக்கு சூப்பராக ஆகிடும். பிசுறே தெரியாது இந்த மாதிரி வைக்கும் போது. இன்னும் கொஞ்சம் பட்டையாக வேணுனாலும் வாங்கி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா வளைஞ்சி கொடுக்கறதுக்காண்டி சின்னதாகவே வச்சுருக்கேன். அழகாக வச்சாச்சு. இது நம்ம ஈஸியாக தைக்கலாங்க, ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நான்லாம் ஸ்டார்டிங்கில் இந்த டிசைன் கூட தெரியாமல் தான் இருந்தேன். இப்போ தான் எல்லாமே நான் பழகிக்கிட்டேன். ஏதாவது டவுட்னா ஒரு யூடியூப் வீடியோ பார்ப்பேன், நிறையா கற்றுக்கிட்டேன். நம்மளும் நிறையா கற்றுக்கலாம். அதனால் நல்லா தைரியமாக நீங்கள் டைலராக இருந்தால் நல்லா தைங்க, பிகினராக இருந்தாலும் தைங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து அந்த பாசி வச்சுக்கலாம். அதில் இப்போ வந்து முன்கழுத்துக்கு டிசைன் வச்சோம். கைக்கு வச்சாச்சு, பேக்குக்கும் வச்சாச்சு. இப்போ முன்கழுத்துக்கு அந்த லேஸ் இருந்தது, அந்த லேஸே வந்து 2 லைன் வச்சுட்டேன். 2 லைன் வச்சுட்டு முடிச்சாச்சு. கரெக்டாக எல்லாமே அதுக்கு வளையிற மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப இழுத்து பிடிச்சி வைக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸு விட்டு வைங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக அவுட்லைன்லாம் நம்ம ஃபுல்லாக தைச்சி முடிச்சிடலாம். தைச்சி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம பாசி வச்சுக்கலாம். எல்லாம் கரெக்டாக பார்த்து ஷோல்டர்லாம் கரெக்டாக வச்சுக்கிங்க. இப்போ வந்து நம்ம வந்து காப்பர் கலரில் நான் பாசி வாங்கி வச்சுருந்தேன். அந்த பாசியை வச்சு இப்போ வந்து நம்ம முக்கோணமாக வச்சுருக்க இடத்துல 2 பீஸையும் சேர்த்து தைக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்போ போடும் போது வந்து தூக்கிக்கிட்டு வரும். அதனால் 2 பீஸு போடுற மாதிரி தைக்கணும். அவன் பீடு தைக்கும் போது ஒரு தையல்லே விட்டுறக்கூடாது, 2 தையலாக போடணும். ஃபஸ்ட்டில் ஒரு பீடை போட்டு ஒரு தையல் தைச்சிட்றோமா, அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி அந்த ஊசிக்குள்ளே திரும்பி வரணும். அந்த ஊசியை குத்திட்டு திரும்பி அந்த பீடுக்குள்ளே வந்து நம்ம வந்து திரும்பி முடிக்கணும். இப்படி முடிக்கும் போது நமக்கு பீடு வந்து கீழே விழுகாது, லூஸாக ஆகாது, அந்த டைட்டாக இருக்கும். ஆனால் சில இதெல்லாம் ஜாக்கெட்லாம் பார்க்கும்போது லைட்டாக அப்படியே லூஸாக ஆடிக்கினே இருக்கும். அந்த மாதிரி ஆடலாம் செய்யாது. நமக்கு என்ன ஷேப்பில் பீடு வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுக்கலாம். நான் ரவுண்டாக இருக்கிறத வச்சுருக்கிறேன். 2 mm பீடு. எல்லாமே வச்சாச்சு, நாட்டு வச்சாச்சு. முன்னாடி வந்து பாசி வச்சு அது ப்ளைனாக அந்த சாரீ கலருக்கே இந்த கலருக்கே வாங்கினதுனால எனக்கு அது இதுவாக இருந்தது. அதனால் வந்துட்டு அதுக்கு நடுவுலையும் அந்த இதை வச்சுட்டேன், பாசி. அது பெரிய பாசி, முன்னாடி வச்சுருக்கிற பாசி. எப்போதுமே பீடு தைக்கும் போது 2 தையல் போடுங்க. அப்போ தான் வந்து பீடு கீழே சீக்கிரம் அறுந்து போகாமல் இருக்கும். அதுமாதிரி பின்னாடி வந்து ஒவ்வொரு நாட்டுக்குமே நம்ம வந்து சுற்று நாட்டு போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஒன்று கட்டானாலும் மிச்சம் எல்லாம் விழுகாமல் இருக்கும். இப்போ அவ்வளோதான், வச்சு முடிச்சாச்சு. இவ்வளோதாங்க. நம்ம ஈஸியாக சீக்கிரம் கொஞ்ச நேரத்தில் நம்ம இந்த டிசைனை வச்சு முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் டைம் எடுக்கணும்லாம் தேவையில்ல, ஈஸியாக தைச்சிக்கலாம். நம்ம பெரிய கஷ்டம்லாம் இல்லை. நம்ம இப்போ தான் தைச்சி பழகிறோம்னாலும் ஈஸியாக வச்சு தைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த புடவை இந்த கலர் தான் இப்போ வச்சு தைச்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.